வணக்கம். ஷர்குருவே சரணம். உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன், தேனியிலிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய அற்புதமான ஒரு நடந்த சம்பவத்தில் உங்களோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஐயனுடைய ஒவ்வொரு விஷயங்களும் என்னால் சொல்லப்படுவை அனைத்தும் உண்மை நடந்தவைகளை மட்டுமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோட கற்பனையிலே எந்த விதம் ஊடுருவலும் அல்ல. சரிங்களா? ஐயன் என்ன உண்மையா பண்ணாரு, ஐயன் இருக்கும்போது என்ன நடந்தது, அது விஷயங்களை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னுடைய மக்களிடம் இந்த பதிவை, ஷர்குருனுடைய பதிவை காணும் மக்கள் அனைவருக்கும் நான் சொல்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, ஐயனை நம்புங்க. நம்பிக்கை ஒன்றுதான் ஐயன் உங்களிடம் வந்து சேருவதற்கான ஒரு முயற்சி. அந்த நம்பிக்கையின்மை உங்களை எக்காரணமும் ஐயன் பக்கத்தில் கொண்டு போகாது. தலைகணம் இருக்கக்கூடாது. நம்மளோட எளிமையான ஒரு முறையில் ஐயனை வழிபடணும். மற்றும் ஒரு வேண்டுகோள், நமது சேனலை பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட வருமானம் வருது அப்படின்ட்டு. கருணை கூர்ந்து உங்களுக்கு தெரியும், 12,000 சப்ஸ்கிரைபர்கள் தான். வருமானம் அவ்வளவு ஒன்றும் இல்லை. எனக்கு ஐயனுடைய சேவை எல்லாம் போயிட்டு இருக்கு. நாளை கோயிலுக்கே போகும்போது கூட உங்களால் நீங்கள் மக்கள் செய்யக்கூடிய உதவிகளில் தான் வந்து போயிட்டு இருக்கேன். அவங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். கருணை கூர்ந்து இந்த ஒரு உதவியை எனக்கு பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு ஒரு அற்புதமான வீடியோ. இதுல என்னன்னா, ஐயனுடைய ஒவ்வொரு அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த கலியுகத்தில் நமக்காக செய்யப்பட்டவை. நான் ஒருத்தன் இருக்கேன், என்னை பிடிச்சுக்கோ, உன் கர்மாவை விளக்குறதுக்கான வழி என்ன அதை சொல்றேன். மனித ரூபத்தில் இருக்கும் நீ உன் கர்மாவை போக்குவதற்கு என்ன செய்யணும், இதுதான் ஐயன் சொல்லி வச்சுட்டு போனவங்க, நிகழ்த்தி வச்சுட்டு போனது எல்லாமே அதுதான். இன்னைக்கு ஒரு அற்புதமான நிகழ்வை பத்தி பேச போறேன். ஐயன் தன்னுடைய வீட்டில் இருக்காரு. வீட்டுக்குள்ள இப்ப பாத்தீங்கன்னா அந்த குடிலுக்குள்ள ஐயன் அந்த இது இருக்கும், அந்த ஒரு கட்டில் போட்டிருப்பாங்க, அங்கதான் ஐயன் எப்பயுமே இருப்பாரு. அந்த பக்கம் ஒரு தெற்கு பக்கம் ஜன்னல் இருக்கும், அதெல்லாம் அடைச்சிட்டாங்க. அந்த ஜன்னல் இருக்குமா, அதுலதான் ஐயன் வரவங்களை பார்த்துட்டு இருப்பாராம். தலைவாசல் அங்கதான், இப்பதான் கிழக்கு வச்சிருக்காங்க. தெற்கு தலைவாசல் தான் முதல்ல இருந்திருக்கு, உள்ள இருந்திருக்கு. இந்த பக்கம் ஜன்னல். அப்ப அங்க இருக்க உள்ளதான் இருப்பாராம். அன்னைக்கு அங்க இருக்கிறவங்களை கூப்பிட்டு, டேய் நான் காலுகளுக்கு என்ன மருந்து போட்டு விடுங்க சாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கிருந்த 3-4 பேர் ஓடி போய் ஐயனுடைய அந்த கால்களுக்கு மருந்தும் எண்ணெய் இதெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்பா என்ன சொல்லியிருக்காரு, டேய் ரெடி, எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கடா, தெக்க போகணும்னு அப்பா சொன்னா எங்க சொல்றாரு உங்களுக்கு தெரியும், மதுரைக்கு செல்வதற்கு தான். எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கடான்னா காரை ரெடி பண்ணுங்கடான்னு அர்த்தமா. அதுதான் சொல்லிட்டு இருந்திருக்காரு. அப்ப எல்லாம் பூச்சிட்டு இருக்காங்க. ஐயனா பேசிட்டு இருக்காரு. ஐயனை போய் பரிபாசி அவரா பேசிட்டு இருப்பாரு. இன்னைக்கு ஒரு கதவு மூடி இருக்கடா சாமி, அந்த கதவை திறந்து விடணும், அடப்படுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காராம். அப்ப என்ன தேய்ச்சிக்கிட்டு அந்த மருந்து போட்டுக்கணும் எல்லாரும் புரிந்து விட்டது. இன்று ஷர்குரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை இந்த இடத்துல நடத்த போறார். சர்க்குரு நினைத்தால் ஏதும் நடத்துவாருங்கிறதுக்கு அதோ ஒரு மிகப்பெரிய சாட்சி. அற்புதமான நடந்த கண் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அப்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு தாய் தந்தை தன்னுடைய மகனை கூப்பிட்டுட்டு, ஒரு 7-8 வயசு மகன், 9 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கூப்பிட்டுட்டு வர்றாங்க. அவருக்கு வாய் பேச வராது. சரிங்களா? என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது சிறு குழையில பேசிட்டு இருந்தாங்க, வாய் வரல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல, ரொம்ப மன வருத்தமா இருக்கு, மன உளைச்சலா இருக்கு. சத்குருவை பற்றி ஐயனை பற்றி கேள்விப்பட்டு கணக்கம்பட்டிக்கு ஒரு முறை போங்க, பிள்ளைக்கு பாருங்க, கணக்கம்பட்டிக்கு போய் ஐயனை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. பல இடத்துல அலைஞ்சோம், ஐயன் வீட்டில் இருக்கதா சொன்னாங்க. மறுபடியும் இங்க பையனை கூப்பிட்டுட்டு வந்திருக்கோம். பையன் சொன்னது சரியாகி விட்டது. அடப்பு, ஒரு கதவு மூடி இருக்கு சாமி, அந்த கதவை திறக்கணும் இல்லைங்களா? இதுதான் அங்க நடந்திருக்கு. சரி பார்த்தாரு, மோ இங்க வா, அந்த அம்மாவை கூப்பிட்டாரு. அந்த செருப்பு எடுத்து கொண்டு போய், ஐயனுடைய செருப்பு, இந்த செருப்பு எடுத்து கொண்டு போய் உன் மகனை அந்த நடு ரோட்ல போட்டு வர சொல்லு. செருப்பு எடுத்துட்டு போகிறான் அந்த பையன், நடு ரோட்ல கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுறான். அந்த அம்மாவை கூப்பிடுறாரு, போய் 4 கருவாடு வாங்கிட்டு வா. 4 கருவாடுகளை வாங்கி வர சொல்கிறார். அந்த அம்மா ஓடுது. சத்குருவே என்ன செய்யறது அப்படின்ட்டு ஓடுது.
போயிட்டு வந்து ஒரு 4 கருவாடை வாங்கி கொண்டாந்து கொடுக்குது. ஐயன் தன்னுடைய தலகாணியில அடியில அப்படியே எடுத்து புகையில போடுவார் இல்லையா, ஐயனுக்கு எப்போ பிடிச்ச விஷயம் புகையில. அந்த புகையிலையை ஒன்னு எடுத்து கூட வச்சு அந்த பையனை இந்த அம்மாவையும் கூப்பிட்டு, இந்தா வீட்டுக்கு மேல போடு, எப்படிங்க வீட்டுக்கு மேல போடு, டேமு தன்னால திறந்துக்கிட்ட தண்ணி பாய ஆரம்பிச்சிரு, போப்போ முன்னோட போய் புழப்ப பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 2 விஷயம் தான் வாங்கிக்கிட்டு எல்லாரும் போறாங்க, வீட்டுக்கு போயிடுறாங்க. 10 நாள் ஆகிறது, 1 மாசம் ஆகிறது. வீட்டில் இந்த பையனோட அப்பாவுக்கு ஒரே மன அழுத்தம், மன உளைச்சல். இப்படியெல்லாம் சொன்னாங்களே, சத்குருவை போய் பார்த்தா நல்லது நடக்கும், மிக விரைவில் உன் பையன் பேசிடுவான்னு சொன்னாங்களே, எதுவுமே நடக்கலையே, என்ன செய்யறது அப்படின்னு மனசுல ஒரு குழப்பம். ஐயனை வேண்டி இது பண்ணிக்கிட்டு அந்த பையனை கூப்பிட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு 2 வீலர்ல டிவிஎஸ் எக்ஸல்ல போயிட்டு இருந்திருக்காரு. அந்த வண்டியில போயிட்டு இருந்திருக்காரு. மன உளைச்சல், ஒரே சிந்தனை பூரா ஐயன் மேல. இப்படி போய் வந்து கூட ஒரு புண்ணியம் இல்லையே என் மகனுக்கு, ஒரு விடிவும் இல்லையே, என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சல்ல போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு சின்ன பள்ளம் கவனிக்க விடுறார். அப்பனும் மகனும் போய் அந்த பள்ளத்துல போய் விழுந்து அடிச்சு டக்குன்னு போய் விழுகும் போது அம்மா அப்படின்னு சொல்லி கதறி இருக்கான். என் அப்பன் சத்குரு அங்க வந்து நின்னார். ஏதாவது ஒண்ணு நடத்தணும்னா ஒண்ணு நடத்தித்தானே காட்டுவாரு. நீ எப்படி நம்புகிறாய் என்பதை பொறுத்துதான் சத்குரு உன் மீது வைத்திருக்கும் பாசம் உனக்கு காட்டும் தீர்வு. என் மகனுக்கு சரியாகி விடும் அப்பயே நினைச்சிருந்தா ஆயிருந்திருக்கும். என்னடா எப்ப ஆகுறது நடத்தி காட்டினார். வீட்டுக்கு ஓடோடி வரார், கூப்பிட்டுட்டு என் பையன் பேசிட்டான். அம்மா அப்பா, அந்த தாய்க்கு நினைச்சு பாருங்க, ஒரு குழந்தை அம்மா அப்பா என்று சொல்லும்போது தாய் தந்தையருக்கு ஏற்படும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உலகத்தில் வேறு எதற்கும் இணையாகாது, ஈடு ஆகாது. அது மிகப்பெரிய ஒரு வார்த்தை. அம்மா அப்பா என்று தன் பிள்ளை அழைக்கும் பொழுது ஏற்படும் ஒரு சந்தோஷம் இருக்கே, அந்த சந்தோஷத்தை உணர்ந்த தருணத்தை அவர்கள் ஓடோடி வந்து ஐயன் காலடியில் சமர்ப்பித்து நன்றி செலுத்திய காலங்கள் உண்டு. அந்த நன்றி என்பது என்ன? சத்குருக்கு உண்மையா இருக்கணும். இப்ப சில பேர், நிறைய பேர் போன் பண்ணி என்கிட்ட ரொம்ப வருத்தப்படுறீங்க, என்னால போய் அங்க உட்கார்ந்து தியானம் பண்ண முடியல, எங்க கணக்கம்பட்டி ஜீவ சமாதியில தியானம் பண்ண முடியவில்லை, அமாவாசை போறேன், பௌர்ணமிக்கு போறேன், புனர்பூசம் போறேன், அது போறேன், இது போறேன். நான் சொல்வதை கொஞ்சம் கவனமா கொஞ்சம் கேளுங்க, கவனமா இதை பார்க்கிறவங்க கவனமா கேளுங்க. தயவு செய்து அந்த நிர்வாகத்தை குறை கூறும் எண்ணத்தை முதல் விட்டுருங்க. சத்குருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் மற்றவங்களை குறை கூறுறது. உன் வேலையை பாடுறா, உனக்கானது நீ கிடைக்கும், நீ செய்யடா, அடுத்தவனுக்குள்ள அவனை செய்யும், உன் வேலையை பாடுறா ஐயன் சொல்வார் அடிக்கடி. சில வீடியோக்குள்ள பார்த்துருப்பீங்க, ஐயன் பேச்சுகள்ல பார்த்துருப்பீங்க, குரல்கள்ல. முந்தி பார்த்தீங்கன்னா ஐயன் அங்க ஜீவசமாதி வச்சிருக்கும்போது கூட்டம் இல்லை. நீங்கள் போய் உட்கார்ந்து நல்லா தியானம் பண்ணீங்க, நல்லா இது பண்ணீங்க, உட்கார்ந்து எந்திரிச்சு வந்தீங்க. இன்னைக்கு பாக்குறீங்க அமாவாசை பௌர்ணமின கூட்டம், லட்சோப லட்சம் மக்கள் போறாங்க. இத்தனை மக்களையும் உள்ளே உட்கார வச்சு உங்களுக்கு உட்கார வச்சு ஒவ்வொரு தியானம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இன்று இருக்கிறதா? அது சாத்தியமா? நீங்கள் யாரா யோசனை பண்ணி பாத்தீங்களா? கணக்கப்பட்டு நிர்வாகம் சரியில்லை, மோகன் தோட்டத்துல சரியில்லை, அது சரி. ஏன் சாமி இது? நமக்கு வேலை இறைவனை கும்பிடணும். எங்க உட்கார்ந்து கும்பிட்டா அந்த மண்ணு போய் மிதிச்சா போதும். ஐயன் மிதிச்ச இடம் அத்தனையும் ஐயன் பாதம் பட்ட இடங்கள். விரியன் மரத்துல உட்காருங்க, கண்ண மூடி உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க, ஐயன் வந்து உங்களை டச் பண்ணிட்டு என்னன்னு கேளுங்க. ஐயன் குடியில் இருக்கு, ஐயன் வாழ்ந்த இடம், ஐயன் இருந்த இடம் பல. இப்ப நான் சொன்ன விஷயங்களை நடந்தது அங்கதானே. ஐயன் உட்கார்ந்து அங்க வழிபடுங்க, தியானம் பண்ணுங்க, வராட்டி என்னன்னு கேளுங்க. இடுமன் மலை போங்க, எத்தனையோ சித்தர்கள் இன்று வரை அங்க உலாவிக்கிட்டு இருக்காங்க. போய் ஐயனை கும்பிட்டு தியானம் பண்ணி பாருங்க, ஐயன் எப்படி வர்றாருன்னு பாருங்க. இது எல்லாம் நடக்கும் எப்பொழுது ஐயனை நீங்க எங்கேயும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என் சத்குரு என்று நீங்கள் நம்பும் போது இத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இடத்தில் மாத்திரம் அல்ல, ஐயன் மிதிச்ச இடங்கள் பூராம் சக்தி வாய்ந்தவை, அற்புதமானவை, அதிசயமானவை, புண்ணியமானவை. தயவு செய்து மனதை விசாலமாக வைத்துக்கொண்டு சத்குருவை வணங்குவதற்கு கணக்கம்பட்டி சென்று அங்கு எங்கெல்லாம் ஐயன் போனார் அங்கெல்லாம் போய் உட்கார்ந்து வேண்டுங்க. உங்களுக்கு ஃப்ரீயா. ஏன் பௌர்ணமி அமாவாசை? நான் தயவு செஞ்சு உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், பௌர்ணமி அமாவாசை அப்படி இப்படின்னு ஏன் எடுக்கிறீங்க? ஃப்ரீயான நாள்ல போங்க. நான் ஜீவ சமாதியில உட்கார்ந்துதான் நான் என்னோட ஐயனை நான் துதிக்கணும், நான் தியானம் பண்ணணும்னு நீங்க நினைச்சா மற்ற நாள்ல போங்க, ஃப்ரீயா இருக்கு. உட்கார்ந்து அழகா உட்கார்ந்து பண்ணிட்டு வாங்க. எத்தனை பேர் அப்படி பண்ணிட்டு வராங்க? அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் மனம் நிறைவாக இருக்கும்.
சர்க்குரு உங்களோடு இருப்பார். மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன், தேனியிலிருந்து பாலாஸ், ஆன்மீகத்திற்காக. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.